வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 72. இளஞ்சிவப்பு காய்கறிகள் பழங்கள். இன்றைக்கி ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் இளஞ்சிவப்பு காய்கறிகள் பழங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது, அதனால் என்னென்ன பெனிஃபிட்டு, எல்லா காய்கறிகளும் பழங்களுக்கும் அதுக்குரிய பலன்கள் இருக்குங்க. ஆனால் இளஞ்சிவப்பாக இருக்கக்கூடிய பிங்க் நிறம்னு சொல்லுவோம், அதுக்கு காய்கறிகள் பழங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நியூட்ரிஷனும் ஸ்பெஷல் ஒரு தன்மையும் இருக்குது. ஸோ நம்ம இளஞ்சிவப்பு காய்கறிகள் பழங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு ஆரோக்கியம் பல விஷயங்களில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பழங்கள் காய்கறிகள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் நீண்ட நாளைக்கு நீடித்திருக்கும். இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நம்ம வாழ்வியல் முறையாக எந்தெந்த பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றிக்கிட்டால் இந்த ஆரோக்கியம் 80, 90, 120 வயசு வரைக்கும் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அது மாதிரி தான் நீங்கள் இளஞ்சிவப்பு காய்கறிகள் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விதமான தனித்தன்மை இருக்குங்க. ஸோ பீட்ரூட் ஆகட்டும் அல்லது ரேடிஷ்னு சொல்லக்கூடிய முள்ளங்கி, சிவப்பு பிங்க் முள்ளங்கி, ஸ்ட்ராபெரி, அப்புறம் சர்க்கரை வள்ளி கிழங்கு, உங்களுக்கு மாதுளம்பழம், பீட்ரூட் ஓவரால், அப்புறம் நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய கீரைகள், அந்த சிவப்பு நிற கீரைகள், இந்த சிவப்பு இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய தக்காளி ஆகட்டும் அல்லது மற்ற விதமான நார்மலாக நேச்சுரலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான இளஞ்சிவப்பு காய்கறிகள் பழங்களில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நமக்கு என்ன பண்ணுதுன்னா உடலின் இதயத்தை பாதுகாக்குது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்குது, நம்ம தோலை பாதுகாக்குது, கண்களுக்கு ஒரு நல்ல பொலிவை கொடுக்குது, ஓவரால் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த இளஞ்சிவப்பு காய்கறிகள் பழங்கள் மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். ஸோ நம்ம இந்த மாதிரி பிங்க் கலர் இருக்கக்கூடிய இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதில் லிப்போபெனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பொருள் இருக்குது, பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, அப்புறம் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, போலேட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொருட்கள் அதிகமாக இதில் இருக்கிறதுனால நம்மளுடைய உடலுக்கு தேவையான மேஜர் சத்துக்கள் அதில் இருக்குது. அது வாட்டர் மெலன் ஆகட்டும், தர்பூசணி ஆகட்டும், அல்லது நம்ம பெரிய வெங்காயம், அது கூட பிங்க் கலர் தான், வெங்காயம் ஆகட்டும், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய எத்தனையோ பொருள் இருக்குது, சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் பீட்ரூட்டு, அப்புறம் சிவப்பு கொய்யாவே சிவப்பு கொய்யாவில், அதாவது இளஞ்சிவப்பாக இருக்கக்கூடிய அந்த கொய்யாப்பழம், அப்புறம் நம்ம இதுலேயே பார்த்திங்கன்னா ரேடிஷ், அதாவது நம்ம நார்மலாக முள்ளங்கின்னு சொல்லுவாங்க, சிவப்பு முள்ளங்கி, அப்புறம் நிறைய பிங்க் ஓரியன்டட் கலர், அதாவது நவாப்பழம், அதுவே பிங்கிஷாக தான் இருக்கும். ஸோ நவாப்பழம், இந்த மாதிரி பிங்க் கலர், அதாவது இளஞ்சிவப்பு கலர் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, அதாவது நம்ம உடலுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக தேவைப்படுது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலை சுத்தப்படுத்தி ஆக்சிஜன் ஏற்றம் அடைய வைக்கும்.
நச்சுக்களை நீக்கக்கூடிய தன்மை இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுக்கு இருக்குது. அதே மாதிரி விட்டமின் சி பார்த்திங்கன்னா உடலை உறுதி செய்வதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கும் உதவுது. அதே மாதிரி ஓவரால் ஸ்கின் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபோலேட்டும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ஃபோலேட்டும் தேவைப்படுது. பொட்டாசியம் பிளட் ப்ரெஷரை வந்து சரியான விதத்தில் வைத்துக்கிறதுக்கு உதவுது. அதே மாதிரி இந்த காய்கறிகள் பழங்களில் அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நார்ச்சத்துக்கள் வந்து இந்த சர்க்கரை வியாதிக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது. நீங்கள் நார்ச்சத்துக்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது இந்த கிளைக்கமிக் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளைசமிக் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெக்ஸ் வந்து குறைவாக இருக்குது இந்த நார்ச்சத்து உள்ளக்கூடிய பொருட்களில் அல்லது காய்கறிகளில். அப்போ இந்த கிளைசமிக் இன்டெக்ஸை வந்து நம்ம சரியான விதத்தில் சாப்பிடும்போது இரத்த சர்க்கரை ஏறாமல் இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்டுங்க. இரத்த சர்க்கரையை ஏறாமல் வச்சுக்கிறதுல இந்த பிங்க் நிற காய்கறிகள் மிகவும் உதவிகரமாக இருக்குது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய ரெகுலராக சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இந்த மாதிரி இளம் சிவப்பு காய்கறிகள் பழங்களை அதிகமாக எடுத்துக்கணும். அப்படி அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி பீட்ரூட்டுங்க. பீட்ரூட் பார்த்திங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குங்க. அந்த நைட்ரஸ் ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா நம்ம இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்புக்களை அதாவது உருவாகாமல் படியாமல் பார்த்துக்கும். அப்போ இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய இந்த நைட்ரஸ் ஆக்சைடு அது என்ன பண்ணுதுன்னா இரத்த நாளங்களில் கொழுப்பு படிஞ்சு அதனால் உருவாகக்கூடிய பிபி அல்லது அட்டாக் அல்லது ஸ்ட்ரோக் அதைய தடுத்து ரெகுலராக பீட்ரூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஜூஸாக எடுத்துக்கும்போது அதாவது வேறு விதமாக பொரியலாவோ ஏதாவது ஒரு ஃபார்மில் நீங்கள் மெயின் சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜூஸ் அதை எடுத்துக்கிட்டு சுகர் இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து எடுத்து ரெகுலராக எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துட்டிங்கன்னா அந்த பிளட் வெசல்ஸ் இருக்கக்கூடிய கொழுப்புக்களை இந்த நைட்ரஸ் ஆக்சைடு கரைச்சி எடுத்துரும். அப்படி கரைச்சி எடுக்கிறதுனால என்ன ஆகுன்னா அந்த பிளட் வெசல்ஸ் வந்து க்ளீன் ஆகிட்டு ஈஸியாக ரத்தம் போய் வரும். அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். இது ஒரு பீட்ரூட். அதே மாதிரி மாதுளம்பழம். மாதுளம்பழத்தில் உங்களுக்கு எனார்மஸ் போலிக் ஆசிட்டு இருக்குது. அந்த போலேட்னு சொல்லக்கூடிய பொருள் அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உடலை வந்து எல்லா விதத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. அது வந்து விட்டமின் சி இருக்கிறதாகட்டும் அல்லது வந்து ஸ்கின்னுக்கு வந்து அதே மாதிரி உங்களுடைய ஸ்டொமக்குக்கும் நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது. எப்பேற்பட்ட ஜீரண பிரச்சனைகள் இருந்தாலும் அதைய இந்த மாதுளம்பழம் ரெகுலராக சாப்பிட்ருக்கும்போது அதே மாதிரிங்க ட்ராகன் ஃப்ரூட் அது இருக்கக்கூடிய அந்த பிங்க் கலர் தான் வந்து ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஓவரால் வந்து ஹெல்த்துக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ரெட் பனானா, அப்புறம் ஃபைன் ஆப்பிள்லேயே ரெட்டிஷ் ஃபைன் ஆப்பிள், அப்புறம் பிங்க் கிரேப் ஃப்ரூட். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து நார்ச்சத்தை கொடுக்கறது வந்து ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க. நம்ம உடலில் எவ்வளவு தூரம் நார்ச்சத்து இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் ஸ்டொமக் வந்து க்ளீனாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டொமக் இஷ்யூஸ் அதிகமாக இருந்தாலே நச்சுக்கள் உடலில் தேங்கிறதா அர்த்தம். அப்போ நச்சுக்கள் அதிகமாக தேங்காமல் பார்த்துக்கிறதுல இந்த பிங்க் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்றுகிறது. அதே மாதிரி சீசனில் கிடைக்கக்கூடிய தர்பூசணி, அந்த தர்பூசணியில் பார்த்திங்கன்னா அந்த பிங்கிஷ் தர்பூசணியை ரெகுலராக எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஃபோலிக் ஆசிட் மட்டும் இல்லைங்க, அது இருக்கக்கூடிய எத்தனையோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, அதே மாதிரி விட்டமின் சி, அப்புறம் வந்து மினரல்ஸ் நிறைய
பொதிந்து இருக்குது இந்த வாட்டர் மிலன் சொல்லக்கூடிய தர்பூசணி. ஸோ சீசனில் ரெகுலராக தர்பூசணி எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுடைய உடலில் ஓவரால் எல்லா டிஃபிஷியன்சியும் கரெக்ட் பண்ணி, அதே நேரத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டொமக்குக்கு வரக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுது. அப்புறம் உடலுக்கு வேணுங்கிற தண்ணீர் சத்தை வந்து கொடுக்கக்கூடிய பங்கு வந்து வாட்டர் மில்லனில் அதிகம். ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ராகன் ஃப்ரூட் ஆகட்டும், ஸ்ட்ராபெரி ஆகட்டும், பீட்ரூட் ஆகட்டும், அப்புறம் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த பைன் ஆப்பிள்லேயே பிங்கிஷ், அதே மாதிரி இன்னொரு வகையில் சொல்ல போனோம்னா இந்த கிரேப் ஃபைன் ஃப்ரூட், அதுவும் இது எல்லாமே வந்து ஒரு வகையில் உடலுக்கு பொட்டாசியம் சத்து கொடுக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதிகமான ஃபோலேட்டை கொடுக்குது. அப்புறம் ஓவரால் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சர்க்கரை வள்ளி கிழங்கு, அது வந்து வெளித்துறம் பிங்கிஷ் தான் இருக்கும். அது அளவுக்கு அதிகமான போலிக் அமிலத்தையும் அப்புறம் வந்து கிளைசமிக் இன்டெக்ஸ் வந்து குறைவாக இருக்குது. ஸோ இந்த கிளைசமிக் இன்டெக்ஸ் குறைவாக இருக்கிறதுனால சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து இந்த சர்க்கரை நோயாளிகள் கூட சாப்பிடலாம். அது வந்து ஸ்டொமக்கை ஸ்மூத் பண்ணி கொடுக்கும், ஸ்கின்னுக்கு நல்லது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, உடலின் ஓவரால் ஹெல்த்துக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக காய்கறிகள் பழங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இளம் சிவப்பு, அதாவது பிங்க் கலர் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களுக்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. அப்படி அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கத்தான் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா வெள்ளையை அதிகமாக ஒதுக்கணும்பாங்க. என்னென்ன வெள்ளை? வெள்ளை உப்பு, வெள்ளை சர்க்கரை, அதே மாதிரி வெள்ளை மாவு, வெள்ளை அரிசி. ஸோ இது எல்லாமே அதிகமாக ஒதுக்கணும். ஆனால் அதிகமாக சேர்த்துக்க வேண்டியது எதுன்னா இளஞ்சிவப்பு நிறமுள்ள காய்கறிகள் பழங்கள் நம்ம ஆரோக்கியத்தை 80, 90, 120 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல், எந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் கொண்டு செல்லக்கூடிய, உடலை உறுதி செய்யக்கூடிய இளஞ்சிவப்பு காய்கறிகள் பழங்கள். ஸோ இதை ரெகுலராக ஒரு நேரம் வந்து நீங்கள் மாதுளை எடுத்துக்கலாம், ஒரு நேரம் ரெகுலராக பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம், அப்புறம் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கை வாரத்தில் 4 நாள் 5 நாள் ரெகுலராக எடுத்துக்கலாம், ரெட் பனானான்னு சொல்லக்கூடிய செவ்வாழையை ரெகுலராக எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து நம்ம சிவப்பு கொய்யாப்பழம், அந்த சிவப்பு கொய்யாப்பழம் அபரீதமான நார்ச்சத்தும் அப்புறம் வந்து உடலுக்கு தேவையான விட்டமின் சியும் பொட்டாசியமும் அதே மாதிரி ஸ்கின்னுக்குமே அவ்வளவு நல்லது. ஸோ இந்த சிவப்பு கொய்யாப்பழத்தை ரெகுலராக கிடைச்சா வாரத்தில் 6 நாள் சாப்பிட்லாம். சிவப்பு கொய்யாப்பழம் டெய்லியுமே ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்றது வந்து டைஜஷன் இஷ்யூவை கரெக்ட் பண்ணும், நச்சுக்களை பெரிய லெவலில் வெளியேற்றதுக்கு உதவும். அதே மாதிரி ரேடிஷ் சொல்லக்கூடிய சிவப்பு முள்ளங்கி, அதுலேயுமே வந்து நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மையுடையது. ஸோ நம்ம பீட்ரூட்டில் ஆரம்பித்து சக்கரவள்ளி கிழங்கு, நம்ம செவ்வாழை, அப்புறம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ட்ராகன் ஃப்ரூட்டு, தர்பூசணி, ஸோ இந்த எல்லா வகையான காய்கறிகள் பழங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக வச்சுக்கோங்க. இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி சாப்பிடுங்க. அதே மாதிரி கிரேப்ஸே பார்த்திங்கன்னா பிங்க் கிரேப்ஸ் வந்து அதாவது பன்னீர் திராட்சைன்னு தமிழில் சொல்லுவாங்க. அதை வந்து ரெகுலராக வாரத்தில் 4 நாள் 5 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இருக்கக்கூடிய விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஸ்கின்னை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய உடலினுடைய தன்மையை, கல்லீரலை நல்லா வச்சுக்கிறதுக்கு இது மிகவும் உதவும். அதனால் இளஞ்சிவப்பு காய்கறிகள் பழங்களை எங்கேயுமே கண்டா விற்றாதீங்க. இது உங்களுக்கு
ஒரு மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. பொட்டாசியம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் பிளட் சுகரை பிளட் ப்ரெஷரை குறைக்கக்கூடியது. அதே நேரத்தில் நீங்கள் பீட்ரூட் ரெகுலராக எடுத்துட்டால் ஸ்ட்ரோக்கு, அட்டாக்கு, தென் இதய நோய்கள் வராமல் தடுக்கப்படும் அதில் இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடுனால். அதே மாதிரி மற்ற எல்லா பிங்க்கும் உங்கள் ஓவரால் பாடிக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இளஞ்சிவப்பு காய்கறிகள், பழங்களை ரெகுலராக எடுத்துக்கிட்டால் அது உங்களை வாழ்க்கையை 80, 90, 120 வரைக்கும் கொண்டு செல்வதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இந்த காய்கறிகள், பழங்கள் தான் மற்ற வியாதிகள், கேன்சர் மாதிரி மற்ற வியாதிகளை வரவிடாமல் தடுப்பதில் இந்த முக்கிய பங்கு இந்த இளஞ்சிவப்பு காய்கறிகள், பழங்களை கொண்டு. ஸோ இதை ரெகுலராக எடுத்துக்கோங்க. அது உங்கள் வாழ்வின் ஒரு அங்கமாகவே மாறட்டும். ஸோ இத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 72 முடிந்தது. நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 73 சந்திப்போம். இந்த கருத்துக்களெல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இத்தனை நாளாக இத்தனை ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறைகளை பார்த்து எங்களை ஊக்குவித்ததுக்கு மிகவும் நன்றி. வணக்கம்.